தீபாவளி பண்டிகை என்றாலே அசைவ பிரியர்கள் அசைவத்தை தேடி செல்வது வழக்கம். அதன்படி நெல்லைக்கடை வீதிகளில் உள்ள இறைச்சிக் கடைகளில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. இதுகுறித்து எமது செய்தியாளர் செல்வராஜ் வழங்கிய தகவலை தற்போது பார்க்கலாம். தீபாவளி பண்டிகை என்றாலே காலையில் பலகாரங்கள், அதன் பிறகு பிற்பகலில் ஒவ்வொரு தங்கள் குடும்பத்தோடு அசைவ பிரியர்கள் அசைவ உணவை உண்வது வழக்கமாக உள்ளன. தீபாவளி பண்டிகை என்பது இன்று காலையிலிருந்து கொண்டாடப்படக்கூடிய இந்த சூழ்நிலையில் காலையில் நேரடியாக தங்கள் வீடுகளில் விளக்கு முன்பாக பல்வேறு பலகாரங்களை படைத்து அதன் பிறகு காலை உணவு அறிந்துவிட்டு பொதுமக்கள் தங்களுக்கு பிற்பகலுக்கு தேவையான சமைப்பதற்கு தேவையான அசைவ பிரியர்கள் அசைவ கடைகளை தேடிக்கொண்டு வருகிறார்கள். ஆட்டு இறைச்சி கடை மற்றும் கோழி இறைச்சி கடைகளில் கூட்டம் என்பது மிக அலைமோதி கொண்டிருக்கிறது. திருநெல்வேலி மாநகராட்சி பகுதிக்கு உட்பட்ட சாந்தி நகர் பகுதியில் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று தங்களுக்கு தேவையான அந்த ஆட்டு இறைச்சியை வாங்குவதை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கோம். ஏனால் நேற்று நள்ளிரவு 12 மணிக்கு கடை திறக்கப்பட்டு இதே போன்ற ஒரு நீண்ட வரிசையில் இருந்து பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான அந்த ஆட்டு இறைச்சியை வாங்குவதற்காக நீண்ட வரிசையில் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். 1 கிலோ ஆட்டு இறைச்சி என்பது 1200 ரூபாய் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. அதே போல கோழி இறைச்சி என்பது லெக்கான் கோழி என சொல்லக்கூடிய அந்த கோழி இறைச்சி 1 கிலோ 220 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அதே போல 1 கிலோ நாட்டுக்கோழி 1400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. தொடர்ந்து இன்று காலையிலிருந்து பொதுமக்கள் குறிப்பாக அசைவ பிரியர்கள் தங்கள் அசைவத்தை உண்ணுவதற்காக தீபாவளி அன்று தங்கள் குழந்தையோடு அசைவ உணவை உண்பதற்காக தங்களுடைய நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களுக்கு தேவையான அந்த ஆட்டு இறைச்சி மற்றும் கோழி இறைச்சிகளை வாங்குவதில் ஆர்வம் காட்டிக் கொண்டு வருகிறார்கள். இது குறித்து ஒரு நபர் நம்மிடம் இருக்கிறார், அவர்கிட்ட பேசுவோம் நேரடியாக. தொடர்ந்து ஐயா வணக்கையா, குறிப்பாக தீபாவளி என்றாலே அசைவ பிரியர்களுக்கான அந்த ஆட்டு இறைச்சி கோழி இறைச்சி தேடி செல்வது வழக்கம். எந்த அளவுக்கு இருக்கீங்க? எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கள் அதிகாலையில் மட்டன் எடுக்க வந்தோம். இன்னும் இப்பதான் எடுத்திருக்கோம். எடுத்து இனி வெட்டி எல்லாம் வாங்கிட்டு போறதுக்கு நேரம் ஆகும். ஆனால் இன்னைக்கு நல்லா கூட்டம், இன்னைக்கு அதிகமான கூட்டம் இருந்தது. அதனால நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்ல கறியாக கொடுத்துருக்காங்க. நாங்கள் வாங்கிட்டு இன்னைக்கு வீட்டுக்கு கொண்டு போய் சமைச்சு நல்லபடியாக இன்னைக்கு தீபாவளியை கொண்டாடலாம்னு இருக்கிறோம். இப்போ காலையிலே அதிகாலையில் எழுந்திரிச்சு பலகாரங்கள்லாம் வாங்கி இன்னைக்கு எல்லாருமே திருநெல்வேலியில் பொறுத்தவரையில் காலையில் ஃப்ரெஷ்ஷாக வடை, அதிரசம், சுசியம் இந்த மாதிரிலாம் பலகாரங்களும் காலையில இருந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அதையும் நாங்கள் வாங்கி வீட்டில் கொடுத்துட்டு இனி மதியம் சாப்பிட்டுட்டு இப்போ எல்லாம் ரெடி பண்ணி மதியம் சாப்பிட்டு தீபாவளி காலையில இருந்தே கொண்டாடிக்கிட்டோம். ஐயா சொல்லுங்க, நீங்க எந்த அளவுக்கு நிக்கீங்க? எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? குறிப்பாக இந்த ஆட்டு இறைச்சி, இந்த தீபாவளி அன்று இந்த அசைவ பிரியர்கள் ஆட்டு இறைச்சி சாப்பிட எப்படி? ஆட்டு இறைச்சி ஏன்னா முன்னோர்களுக்கு சில படைக்க வேண்டிய இருக்கனால சிலவங்களுக்கு ஒவ்வொரு இது பிடிக்கும். எங்கள் தாய் தப்பு காலத்தில் தலை குடல் அந்த மாதிரி சாப்பிட்டு பழகி இருக்கிறாங்க. மட்டன் தான் அதிக பிரியர்கள். அவங்களுக்கு படைக்கணுங்கிறதுக்காக நாங்கள் காலையிலே இருந்து காத்திருந்து 2 பொருளையும் வாங்கியிருக்கோம். மட்டனும் வாங்கியிருக்கோம், இதுவும் வாங்கியிருக்கோம். இன்னும் மதியம் இல்லை, இரவு அவங்களுக்கு படைச்சி அந்த உணவை உணவணும். காலையில் செய்ய வேண்டிய பலகாரங்களை செஞ்சு அது வீட்டில் படைச்சி சுமிட்டாச்சு. அது இறைவனுக்கு. இது எங்கள் தாய் தந்தையர்களுக்கு படைப்பதற்காக நாங்கள் வாங்க வந்திருக்கோம். அமிர்த், நீங்க நேரடியாக கேட்டுக்கலாம். ஏன்னா மிகப்பெரிய தென் மாவட்டங்களில் இது போன்ற ஒரு நேரடியாக தங்கள் முன்னோர்களை நினைவு கூறும் வகையில் இந்த தீபாவளி பண்டிகை என்பது கொண்டாடப்படுவது வழக்கம். அவர் தெரிவித்தது போலவே அதிகாலையில் நேரடியாக எழுந்து நேரடியாக அந்த விளக்குக்கு முன்பாக பல்வேறு பலகாரங்கள், வடை, ஆம வடை, உளுந்த வடை உள்ளிட்ட அதிரசம் உள்ளிட்ட பாரம்பரியமிக்க பலகாரங்களை படைத்து தங்களுடைய உணவுகளை உட்கொண்டு விட்டு பிற்பகலில் நேரடியாக அவர் தெரிவித்தது போல தங்கள் முன்னோர்கள் எதை விரும்பி சாப்பிட்டார்களோ அது சொல்ல மாதிரி ஆட்டு இறைச்சியை விரும்பி சாப்பிட்டதாகவும் அதன் பிறகு நேரடியாக ஆட்டு இறைச்சியை நோக்கி நேரடியாக அவர்கள் தங்களுடைய முன்னோர்களுக்காக பிற்பகலில் வைத்து அந்த ஆட்டு இறைச்சியை வைத்து அவர்களுக்கான அந்த பூஜை செய்துவிட்டு நாங்கள் உணவை அருந்துவதாக தெரிவித்துள்ளார். இந்த கூட்டம் என்பது மிக அதிகமாக இருப்பதன் காரணமாக தங்களால் ஆட்டு இறைச்சி கொடுக்க முடியாத சூழ்நிலை இருப்பதாகவும் அந்த கடை உரிமையாளர் மற்றும் ஊழியர்கள் தெரிவித்துள்ளார்கள். இதே போன்ற நிலைமைதான் திருநெல்வேலி மாநகராட்சி மற்றும் மாவட்ட பகுதியில் மிக அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் அவர் தங்களுடைய பிற்பகலில் தங்கள் குழந்தையோடும் தங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களோடு அந்த அசைவ பிரியர்கள் தங்கள் அசைவ உணவை உண்பதற்காக இன்று காலையிலிருந்து அனைத்து இறைச்சி கடைகளிலும் கூட்டம் என்பது அலைமோதி கொண்டிருக்கிறது. நீண்ட வரிசையில் பல மணி நேரம் காத்திருந்து இந்த ஆட்டு இறைச்சி மற்றும் கோழி இறைச்சிகளை பொதுமக்கள் வாங்கி செல்கிறார்கள்.